வணக்கம். அன்னம் என் கைவண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கேப்சிகம் ஆம்லா தொகையல். இன்றைக்கி கேப்சிகமும் நெல்லிக்காயும் வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கேப்சிகம், ஒரு நெல்லிக்காய், சுண்டைக்காய் அளவு புளி, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, இந்த அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் தேங்காய் துருவல். இந்த 3ஐயும் குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். 4 விசிலுக்கு. அடுப்பில் ஒரு சின்ன வானொலியை வச்சு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அது நல்லா சவக்கணும். செவந்து கொடுத்து இந்த பெருங்காயத்தை போட்டு லேசாக ஒரு வாட்டி வறுத்து மிக்சியில் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேக வச்சாச்சு. ஆற வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஈஸியாக வந்துடும். இதுக்கும் இந்த கொட்டையை எடுத்து வச்சுக்கலாம். இந்த வறுத்த உளுத்தம்பருப்போட இஞ்சி, கருவேப்பிலை, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம். இந்த வேக வச்ச நெல்லிக்காயை போட்டு விடுவோம். இந்த கேப்சிகமையும் போட்டு விடுவோம். இந்த புளி தண்ணியை விட்டுடுவோம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். தேவையான தண்ணி விட்டுக்கலாம். மீதி தண்ணி இருந்ததுன்னா சாம்பார்லேயோ ரசத்துலேயோ எதுலையாவது விட்டுக்கலாம். நைஸாக அரைக்கணும். இந்த வேக வச்ச தண்ணி மீதி இருக்குது. இதை சாம்பாரில் ஊற்றிக்கலாம். அரைச்சாச்சு. இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேப்சிகம் நெல்லிக்காய் துவையல் ரெடி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்.